தமிழ்நாட்டில் பனைமரம் சார்ந்த தொழிலையும் தொழிலாளர்களையும் பாதுகாக்க தமிழகத்தில் கல்லிறக்க அரசு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ள தமிழ்நாடு பனை தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து உடல் உழைப்பு கட்டுமான பொது தொழிலாளர் சங்கத்தினர். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண அரங்கில் இன்று தமிழ்நாடு பனைமரம் பாதுகாப்பு மற்றும் பனைமரம் வளர்ப்பு குறித்த மாநில அளவிலான மாவட்ட தலைவர்களுக்கான கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு பனை தொழிலாளர்கள் அமைப்பின் மாநில தலைவர் ராதா தலைமை தாங்கினார். தமிழ்நாடு மாநில மகளிர் அணி தலைவர் ரீனா என்கிற இருதயமேரி முன்னிலை வகித்தார். மாநில மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா வரவேற்புரை ஆற்றினார். சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு பனை தொழிலாளர் நலவாரிய மாநில பொதுச் செயலாளர் மாரியப்பன், மாநில பொருளாளர் வசந்தி, மாநில இளைஞரணி தலைவர் சார்லஸ், மாநில இளைஞரணி செயலாளர் ஆனந்த், கோவை மாவட்ட சமூக ஆர்வலர் பெஞ்சமின் ஆகியோர் கலந்து கொண்டு பனைமர தொழிலாளர்களின் வாழ்வை காத்திட தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் மாரியப்பன் கூறியதாவது: தமிழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பனைமர தொழிலும் பனைமரம் சார்ந்த தொழிலாளர்களும் அழிந்து கொண்டே வருகின்றனர். இத்துறையை காக்கவும் இத்துறையை சார்ந்துள்ள பல்வேறு தொழிலாளர்களின் வாழ்வை மீட்கவும் தமிழக அரசு துறைக்கென்று தனி வாரியம் அமைத்திருந்தது. அப்பொழுது இந்த துறைக்கு எர்ணாவூர் நாராயணன் என்பவர் வாரிய தலைவராக இருந்து பனைமரங்களை காக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். பின்னர் அவரது பதவிக்காலம் நிறைவு பெற்றதும் மீண்டும் வாரிய தலைவராக யாரையும் அரசு நிர்ணயிக்கவில்லை. எனவே துறையின் மாநில பொதுச் செயலாளரான தன்னை தமிழக வாரிய தலைவராக நியமனம் செய்ய வேண்டும். அவ்வாறு நியமனம் செய்யும் பட்சத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மாவட்ட தலைவர்களை ஒன்றிணைத்து அந்தந்த பகுதியில் பனைமரம் வளர்க்கவும் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உரிய நடவடிக்கை எடுத்து இத்துறையை பாதுகாக்க உதவுவதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் பனைமரத்தின் மூலமாக கிடைக்கும் பதநீர், நுங்கு, ஓலை சார்ந்த கலைகள் வளர்வதற்கு ஆதரவு தர வேண்டும். அதற்கு தமிழக அரசு கல்லிறக்க அனுமதி வழங்க வேண்டும் எனவும், அவ்வாறு வழங்கும் பட்சத்தில் இத்துறைக்கான தனி மகத்துவம் கிடைக்கும். பனைமரத்தின் பயன்பாடுகள் பொதுமக்களுக்கு அதிகரிக்கும். இத்துறையை நம்பி பல்வேறு தொழிலாளர்கள் மீண்டும் இத்துறையை மீட்க முன்வருவார்கள். அப்பொழுது இத்துறையின் வளர்ச்சி பெருகும் என்று தெரிவித்தார். எனவே அரசு கருணை கூர்ந்து இத்துறையை பாதுகாக்க கல்லிறக்க அனுமதி வழங்க பரிந்துரை செய்து இத்துறையைச் சார்ந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மாநில மகளிர் அணி தலைவி ரீனா, மாநில மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா, மாநில தலைவர் ராதா, மாநில பொருளாளர் வசந்தி, மாநில செய்தி தொடர்பாளர் ஆஜரா பேபி, மாநில இளைஞரணி செயலாளர் ஆனந்த், மாநில இளைஞரணி தலைவர் சார்லஸ், மாநில இளம் தலைவர் ஹரிஹரன் சுதன், மாநில அனைத்து மாவட்ட தலைவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மாரியப்பன். தமிழ்நாடு பனை தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து உடல் உழைப்பு கட்டுமான பொது தொழிலாளர்கள் நல வாரியத்தின் மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறேன். இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தலைமையிடமாக கொண்டு மாநில அளவில் உள்ள மாவட்ட தலைவர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. பனை மரத்தை பற்றி, பனை மரத்தை காப்பது பற்றியும் பனை மரத்தை வளர்ப்பது பற்றியும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இருந்தும் மாவட்ட தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருந்தது. அனைத்து மாவட்ட தலைவர்களும் பனை மரத்தை பற்றிய அவரவர் மாவட்டங்களில் உள்ள கருத்துக்களை பதிவு செய்தார்கள். என்னன்னா, நம்மளுடைய அரசு இப்போ 125 நாட்கள் வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பனை மரக்கன்றுகளை நடவு செய்ய வேண்டும். அந்த பனை மரங்களை நடவு செய்வதற்கு வருடத்திற்கு 3 கோடி பனை மரக்கன்றுகள் நடவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கு. அதுக்கு நம்மளுடைய முதல்வர் மாண்புமிகு விஜய் சார் ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். தமிழ்நாடு பனை தொழிலாளர்கள் நல வாரியத்திற்கு ஒரு நிதியை ஒதுக்கி அதை நம்முடைய மாவட்ட தலைவர்கள் மூலமாக அந்த பணிகளை செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். 38 மாவட்டத்திலிருந்தும் மாவட்ட தலைவர்கள் கலந்து கொண்டாங்க. இப்போ பனை மரங்கள் இல்லாத இடங்களுக்கு பனை மரத்தை நடவு செய்வதற்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். அதாவது வீதி நாடகம் மூலமாக விழிப்புணர்வு கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். பழைய காலங்களில் கொடுத்த மாதிரி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க.
விவசாயத்துக்கு வந்து 100 நாள் திட்டம் மாதிரி மத்திய மாநில அரசுகள் வந்து இந்த பனைமரத்தை காக்கிறதுக்கு, பனைமரத்தை ஆக்கப்பூர்வமாக அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது திட்டங்கள் ஏதாவது செயல்படுத்துற மாதிரி ஏதாவது நம்ம அரசு சார்ந்த ஏதாவது கோரிக்கை வைக்கிறோமா? அந்த மாதிரி திட்டங்கள் எதுவும் உங்கள்கிட்ட இருக்கு? இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரியான திட்டங்கள் எதுவும் அரசிலிருந்து ஒதுக்கவில்லை. ஆனால் அதை வந்து ஒதுக்க வேண்டும். மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தமிழ்நாட்டின் தேசிய மரமான பனை மரத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்முடைய மாநில அரசு உதவி கண்டிப்பாக செய்ய வேண்டும். இப்போ நம்ம சங்கத்தில் இருக்கிற 38 மாவட்ட நிர்வாகிகளும் எந்த மாதிரியான கருத்துக்களை நம்ம இந்த கூட்டத்தில் முன்வைச்சிருக்காங்க? ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான இது பனை மரத்தை வந்து நடுவதற்கு பனைமர கன்றுகளாக வாங்கி நடணும். பனை விதைகளை வந்து வைக்கும் பொழுது அதனுடைய பனை விதைகள் வந்து முளைக்காமல் அது வந்து இறந்து போய் விடுகிறது. அதனால் இதை மாதிரியான பனைமர கன்று இப்படி நம்ம வந்து உற்பத்தி பண்ணி இந்த பனை மரத்தை வளர்த்தோம்னு சொன்னால் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த பனைமரத்தை பார்த்த உடனே நம்ம பனைமர கன்றுகள் வந்து ஒரு அரசிடம் இருந்து புறம்போக்கு இடங்கள்லாம் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல நம்ம வாங்கி அதனுடைய பனைமர கன்றுகளை உற்பத்தி பண்ணி அந்தந்த கிராம ஊராட்சிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கருத்துக்கள் பதிவு போட்டிருக்காங்க. பனைமரத்தோட ஆயுள் எத்தனை ஆண்டுகள்? அதோட வளர்ச்சி பற்றி, அதோட பராமரிப்பு பற்றி? அதாவது என்னன்னா, ஒரு பனைமரத்தோட ஆயுள் காலம் வந்து 120 ஆண்டுகள் வரைக்கும் வந்து உயிரோட வாழ்கிறது. இப்போ குறைஞ்சது வந்து ஒரு 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 பெண் மாதிரி தான், ஒரு பெண் குழந்தை போன்று தான் அந்த பனைமரத்தோட இது. பனைமரமானது 18 ஆண்டுகள் கழித்து தான் அதனிலிருந்து நம்ம அது ஆணா பெண்ணா அப்படிங்கிறத கூட நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும்.